மணிகண்டன் சார். சார் இப்போ திமுக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தற்போது வந்து நீதிமன்றத்தில் வந்து குட்டு வாங்கியிருக்காங்க. தமிழக அரசு சார்பாக சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, இது பொது நலனுக்காக தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக அரசு சார்பாக சொல்லப்படுது. இதுல என்ன பொது நலன் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சிக்கு என்னுடைய இனிய வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் காசிநாத பாரதி டாஸ்மார்க்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு அப்பட்டமா லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிற டிவியில புட்டு வச்சாருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. நாளைக்கு அவர் வீட்டுக்கு துப்புரவு பணியாளர்கள் வேஷத்துல ஏதாவது மனித கழிவு வந்து கூட இறங்கும். உண்மையும் பேசுனா துப்புரவு பணியாளர்கள் வேஷத்துல மனித கழிவு வந்து 15 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வீட்டுல எப்படி இறங்குச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு அவருக்கு சவுக்கு சங்கர் ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்றேன், இதுல என்ன அப்படின்னா, நீங்க தொலைக்காட்சிக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்க இந்த வராது வந்த மாமணி முதலமைச்சர் போட்டோவை பாக்குறப்ப எனக்கு திடீர்னு பார்த்தா கேஜ்ரிவால் முகமும் மணிஷ் சிசோடியா முகமும் வந்தது. நம்ம கண்ணுதான் ஏதோ பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்தா திரும்ப ஆனா கீழே பேர் வந்து நீங்க ஸ்டாலின் அப்படின்னு போடுறீங்க. ஆனா வந்து கேஜ்ரிவால் படமும் மணிஷ் சிசோடியா படமும் வருது. எதுக்காக இப்ப தமிழக முதல்வரை அவர்களோட எல்லாம் ஒப்பிட்டு நீங்க நினைக்கிறீங்க? எங்க இருந்தாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். எங்க இருந்தாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு பொருத்தி பாருங்க, உங்களுக்கு இது வந்துருங்க. அதாவது நீதிமன்ற குட்டு அப்படிங்கறதெல்லாம் திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு கடின தோல் மேல ஒரு கொசுக்கு அடிச்சதுன்னா அது ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா? அந்த மாதிரி நீதிமன்ற குட்டு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமான விஷயங்க. நீதிமன்ற குட்டு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நீதிமன்றத்தை இந்த இந்தியாவிலேயே அவங்கள மாதிரி கேவலப்படுத்தினவங்க யாரும் கிடையாது. அவங்க தகப்பனார் கருணாநிதி இருக்கிற பேர் உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா அப்படின்பாரு. இவருக்கு சாதகமா வந்தா வந்து இது வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்பாரு, இவருக்கு பாதகமா வந்துச்சுன்னா இது வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்பாரு. இப்ப காசிநாத பாரதி இன்னொரு விஷயத்த தெளிவா சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நேற்று இந்த டாஸ்மாக் வழக்குல நீதிபதிகள் கேட்ட அந்த கேள்வி அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேங்க. உங்கள் சம்மதத்துடன் தான் இறுதி விசாரணை தேதி நிர்ணயிக்கப்பட்டது, பட்டியல் இடப்பட்டது. உச்ச நீதிமன்றம் போவதை ஏன் எங்களிடம் தெரிவிக்கவில்லை? நேரத்தை வீணடித்து நீதிமன்றத்தை அவமதித்துள்ளீர்கள் அப்படின்னு ஓப்பன் கோர்ட்ல மரியாதைக்குரிய 2 எஸ்.எம். சுப்பிரமணியமும் கே. ராஜசேகர் நினைக்கிற 2 பேரும் சொன்னாங்க. இதுக்கு அடுத்ததுதான் ஒரு வரலாற்று கேள்வி. நேற்று இவங்க என்ன பண்ணாங்க, கவர்னரை பார்த்தாயா, கவர்னருக்கு வந்து சூடு வச்சு. மணிகண்டன் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களோட இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்ம பேசுவோம் தொடர்ந்து. மணி கங்காதரன் சார். மணிகண்டன் சார் கேக்குதுங்களா? நான் வரேன் சார். கேக்குது சொல்லிடுறேன். அதான் என்னன்னா, அடுத்ததுதான் சொன்ன ஒரு வார்த்தை பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படணும். குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருங்கள்னு ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைக்கு 1000 பொருள் உண்டுங்க. புரியுது. இப்ப உயர் நீதிமன்றத்துக்காக நேர்மையா இருங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, திமுகவோட அந்த நிலைப்பாட்டை வந்து நம்பகத்தன்மை மீது நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி அது. அதுக்கு எப்படி வேணாலும் நீங்க பொருள் கொள்ளலாம். ஒரு வார்த்தையில் திருசொல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காவது நீங்க நேர்மையா இல்ல, இந்த தமிழகத்திற்காவது நீங்க நேர்மையா இல்ல, யாருக்கும் நேர்மையா இல்லாதவன் அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தா அங்க பொய் சொல்றதுக்கு பயப்படுவான், நீதிமன்றத்தை பார்த்தா ஒரு அச்சம் ஏற்படும். அப்படிங்கிறப்ப அந்த அடிப்படையில குறைந்தபட்ச நீதிமன்றத்திற்காக நேர்மையாக இருங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது உண்மையானுமே ஒரு ஏதாவது இவங்க சொல்ற மாதிரி திராவிட ரோசமுள்ள அரசா இருந்தா அந்த நிமிடமே இந்த முதலமைச்சர் பதவியில இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டு இதை விட ஒரு நீதிமன்றம் இவ்வளோ ஒரு அதாவது இவங்களை கடிஞ்சிருக்காது, கண்டனத்தை தெரிவிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றத்துல நேற்று என்ன ஆச்சுன்னு பாருங்க. உச்ச நீதிமன்றத்துல இவங்க போன உடனே இந்த வழக்கையே அவங்க மறுத்துக்கிட்டாங்க எடுக்கிறதுக்கு. எதற்காக உச்ச நீதிமன்றத்தை நாடினீர்கள்? சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறப்ப எதுக்கு இங்க நாடினீங்க? இதை டிஸ்மிஸ் பண்றேன்ட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. புரியுது. என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்ப தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சேர்ந்துதான் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரணும் அப்படின்ட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. அவங்களே தான் அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்குள்ளேயும் அவங்க தான் மனு தாக்கல் பண்ணாங்க. அடுத்து வேறு மாநிலத்திற்கு இந்த வழக்கை மாற்றணும்னு தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தான் சொல்றாங்க. அப்படின்னா
இவங்க இப்படி மாறி மாறி இந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறது வந்து வழக்கோட விசாரணையோட தன்மையை வந்து முடக்கணும் அப்படின்னு செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல சார்? இறுதி விசாரணைக்கு அப்புறம் தீர்ப்பு என்ன வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு சார். உறுதியா இது பொய் வழக்கு நிக்காது, ஈடிக்கு வந்து அவங்க எடுத்த நடவடிக்கை எல்லாம் சரிதான், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நல்லா கவனிச்சிங்க சார். ஏறத்தாழ ஒரு 60 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை ஒட்டுமொத்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளை அவமதிக்கிற விதமா எனக்கு தெரிஞ்சு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த வழக்கை நீங்கள் 139A விதியின் கீழே வேற மாநிலத்துக்கு மாற்றுங்கள் அப்படின்னு கேட்டது வந்து வரலாற்று துன்பியல் சம்பவம். ஒரு நீதிமன்றத்துல இருக்க அத்தனை நீதி பரிபாலன நீதிமான்களையும் அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா திருடனுக்கு போலீஸை கண்டால் பயம், திருடனுக்கு யாரை பார்த்தால் பயங்கிற அடிப்படையில சொந்த தன்னுடைய கிட்டத்தட்ட சார் உச்ச நீதிமன்றமாவது 1956க்கு பின்னாடி வந்தது. ஆனா பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்தது கல்கத்தா உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், மும்பை உயர் நீதிமன்றம். அவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரிய இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிற விதமா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய சார், ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசை பார்த்துட்டு தான் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு நாங்க அன்பழகன் அப்படித்தானே அம்மா கேஸ இங்க இருந்து மாத்தினார். அம்மா அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இவங்க ஏதாவது இதுல வந்து குறுக்கீடு செய்வாங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு மாத்தினாங்களே, அந்த மாதிரி ஆளுங்கட்சியை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஆளுங்கட்சியே வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வழக்கு நீங்க வேற நீதிமன்றத்துக்கு மாத்துங்க அப்படின்னா எங்க போனாலும் இவங்களுடைய குட்டு வெளிப்படும். ஒண்ணு இல்ல 2 நாள் தள்ளி போயிருக்குது, அவ்வளவுதான். உச்ச நீதிமன்றத்தில் குட்டு வாங்கியிருக்கிறாங்க, சென்னை உயர் நீதிமன்றத்துல குட்டுப்பட்டு அம்பலப்பட போறாங்க மக்கள் சார். 1000 கோடிங்கிறது உருபானி சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதுல எனக்கு ஈடி மேல வருத்தமே உண்டு சார். 1,00,000 கோடி சார். இன்னொரு புது ஊழல் சொல்லிடுறேன், காசிநாத பாரதி எல்லாத்தையும் சொன்னார். இப்ப புது விதமான ஒரு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. FL2 லைசன்ஸ், FL2 லைசன்ஸ் இப்ப கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடைகளை குறைச்சு அது பாத்தீங்கன்னா வரியவன் இல்லாதவன் அவன் மட்டும் குடிக்கிற ஒரு இடமா மாத்திட்டு பிரம்மாண்டமான நவ நாகரிகமான டெல்லி மும்பைல இருக்கிற மாதிரி பார வந்து திமுகவுடைய ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எடுக்கிறதுக்கு. புரியுது சார், புரியுது. இப்போ ஒரு மாநில அரசு தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றத்தையே நம்பாம இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு கோர்றது வந்து இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த சம்பவ விவகாரத்தை? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல அந்த மாதிரி எந்த மாநிலத்திலும் இது வரைக்கும் நடந்த மாதிரி இல்லைங்க. அதாவது நான் திரும்ப சொல்றேன், ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய இந்த கட்சி ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்னு மனுதாரர்கள் வேணா இந்த வழக்கு வேற மாநிலத்துக்கு மாத்துங்கன்னு கேட்கறது நடந்திருக்கலாம். அது தமிழ்நாட்டிலேயே இருக்குது. ஆனால் ஒரு ஆளும் கட்சியே ஆளும் அரசே இல்ல இங்க உள்ள நீதிமன்றங்கள் மேல இவங்களுக்கு சார் சென்னை உயர் நீதிமன்றத்துல இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் சார். அன்னைக்கு இதையத்தான அவங்க கட்சியோட பொதுச் செயலர் சொன்னார் அன்பழகன். அப்ப இவங்க இங்க இருக்கிற நீதிமன்றத்தை அவமதித்து இவங்க வெளியே போறாங்கன்னா சார் திருடி கையும் களவுமா மாட்டிக்கிட்டவங்க நீங்க எங்க போனாலும் நீதி ஒன்றுதான். வேற மொழியில சொல்லுவாங்க, இல்ல வேற வழியில சொல்லுவாங்க, இல்ல வேற உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய கூடிய விரைவில் பாருங்க அடுத்தடுத்து இந்த டாஸ்மாக் வழக்கு மட்டும் இல்ல 4500 கோடி ரூபாய வந்து மணலை விழுங்கி சாப்பிட்டு மக்களை ஏமாத்தி இன்னைக்கு காவிரி வந்து அப்படியே ஒண்ணும் இல்லாத குடலை புடுங்கி வச்சிருக்காங்கல்ல, அதுவும் வரப்போகுது. தேர்தலுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கங்க, திரும்ப எனக்கு வந்து கேஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அரவிந்த் ஜெயின் இவங்க மாதிரி அவங்க எல்லாம் எனக்கு கண்ணில் வராங்க. தமிழக சிறைச்சாலைக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு ஏசி மாட்டி நல்லா புதுசா குளிரூட்டப்பட்டு நல்லா பண்ணி வைக்க சொல்லுங்க. கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் வேலை அதிகமா. புரியுது சார். இப்போ தமிழக அரசு இந்த வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? வேறு மாநிலத்துக்கு போனா மட்டும் இந்த வழக்குல என்ன இவன் தமிழக திமுக அரசு இதுல இருந்து தப்பிக்க முடியுமா, இல்ல அமலாக்கத்துறையோட அறிக்கை தான் இல்ல பொய்யின் நிரூபணம் ஆயிருமா? எதை தின்றால் பித்தந்தெளியும் கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா பாம்பா பழுதா எதையாவது புடிச்சிட்டு நம்ம மேல போயிட மாட்டோமா அப்படிங்கிற விநாச காலே விபரீத புத்தி. நீதி ஒன்றுதான், எங்க போனீங்கனாலும் நீதி ஒன்றுதான், நீதி மாறாது. அதான சொல்றேன், அவங்க சொல்ற ஜட்மெண்டோட மொழி மாறும், விதம் மாறும், ஒளி நீதி ஒன்றுதான். உறுதியா எழுதி வச்சுக்க. நிறைய பிரேக்கிங் நியூஸ், ஸ்கூப் நியூஸ், அடுத்தடுத்து ஊழல்ல எந்தெந்த சிறைக்கு எந்தெந்த அமைச்சர்கள் போக போறாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் நிறைய புது கேமராமேன் எல்லாம் நீங்க வந்து அலாட் பண்ணி வச்சுக்கீங்க. நியூஸ் ஜே டிவிக்கு நிறைய இனிமேல் வருங்காலத்துல உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். இன்னும் நிறைய அப்டேட் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு சொல்றீங்க. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நான் திரும்ப வரேன் சார்.